கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது லேவியராகமம் 26ஆம் அதிகாரத்தில் 26ல் 13ஆம் வசனம் கடைசி பகுதியிலே வாசிக்கும் பொழுது, உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாய கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் இந்த நாட்களிலே உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஆகவே ஆண்டவர் தாமே இந்த நாட்களிலே உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். நீங்கள் இதுவரைக்கும் நிமிர முடியாதபடி, நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி உங்களுக்கு இருக்கிற அநேக தடைகள் அந்த முந்தின பகுதியில் வாசிக்கிறோம். அதாவது, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடி நான் அவர்களை தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இதுவரைக்கும் நீங்கள் நிமிர முடியாதபடி, நிமிரக்கூடாதபடிக்கு உங்களை வைத்திருக்கிற அந்த அடிமத்தனங்கள், எகிப்தினுடைய அடிமத்தனங்கள், உங்கள் தோளிலே உங்களுடைய கழுத்து பகுதியில் வைத்திருக்கிற நுகத்தடி, இந்த நுகத்தடி இது சுமையை இழுக்கக்கூடியதான ஒரு தடி. மாட்டினுடைய தோளிலே கழுத்து பகுதியில் வைத்திருப்பார்கள். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கழுத்தில், உங்கள் தோல் பகுதியிலே வைத்திருக்கிற இந்த நுகத்தடியை தேவன் முறித்து போடுகிறார். பாரத்தை இழுக்க முடியாதபடி இருக்கிற உங்கள் காரியங்கள், அதிகமான பாரங்கள், அதிகமான சுமைகள், அதிகமான பாரங்களும் அதிகமான சுமைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிமிர்ந்து நடக்க முடியாமல் இருந்தது. ஆனால் தேவன் நீங்கள் நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி தடையாக இருந்த அந்த அடிமத்தனத்தையும், உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிற அதிகமான பாரத்தையும் சுமையும், நீங்கள் சுமக்கிற அதிகமான பாரத்தையும் சுமைகளையும் தேவன் இந்த நாட்களில் முறித்து போட்டு அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். உண்மையாகவே தேவன் தாமே இந்த நாட்களில் அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற ஒரு தேவன். இதுவரைக்கும் நிமிர முடியாதபடி இருந்த தடையாக இருந்த அடிமத்தனத்தையும் எல்லா விதமான சுமைகளையும் பாரங்களையும் கர்த்தர் நாட்களில் முறித்து அவர் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே இந்த நாட்களில் நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை நிமிர்ந்து நடக்க பண்ணோம். நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி தடையாக இருக்கிற எல்லா அடிமத்தனங்களையும், எல்லா சுமக்க முடியாத சுமைகளையும் பாரங்களையும் என் தேவன் மாற்றுவீராக. இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.